பிரைஸ் லார்ட். இந்த உலகத்திலேயே மனுஷனுக்கு பியூட்டிஃபுல்லான கேரக்டர் என்னென்னா அது மன்னிக்கிற குணம் தாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து கூட ஒரு பாவமே செய்யலைங்க. ஆனால் அவரை பற்றி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்தது. ஆனால் எல்லாரையுமே ஆண்டவர் மன்னித்தார். அது போல தான் அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம, அவருடைய ஜனங்களாகிய நம்ம கூட மன்னிக்கிற தயவு பெருத்தவங்களா இருக்கணுங்க. வசனம் சொல்லுகிறது மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன்னுடைய தப்பை மன்னிக்கணும்னா மற்றவங்களுடைய தப்பை நீ மன்னிச்சாதான் பரமபிதா உன்னுடைய தப்பிதங்களை மன்னிப்பாரு அப்படின்னு சொல்லி. அது போல தான் மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே என்னுடைய சகோதரன் எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறாங்க, நான் 7 முறை மன்னிக்கணுமா, எத்தனை முறை மன்னிக்கணும்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, 7 முறை இல்லைப்பா, 70 முறை கூட நீ மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அவ்வளவு அன்புள்ள தேவன் தாங்க நம்ம வணங்கி கொண்டு இருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட தேவனை வணங்கியிருக்கிற நம்ம மற்றவங்க நம்ம என்ன வேணாலும் நம்மளை சொல்லட்டோங்க, புறம் கூறட்டும், நமக்கு விரோதமாக என்ன வேணாலும் பேசலாங்க. ஆனால் மன்னிக்கிறது நம்ம நம்மளோட வாழ்க்கையில் பெரிய விஷயமா இருக்கணுங்க. ஒருவேளை சில சமயத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் போகும் பொழுது நீங்கள் மற்றவங்கள மன்னிக்காமல் போனீங்கன்னா உங்கள் ஜபமே கேட்கப்படாது, உங்களால் ஆராதிக்க முடியாதுங்க. ஸோ ஆண்டவருக்கு நம்ம க்ளோஸாக போகணுன்னா நம்ம மற்றவங்கள மன்னிச்சாதான் முடியுங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய கசப்பான காரியங்களை மற்றவங்க செஞ்சுருந்தாலும் ப்ளீஸ் மன்னிங்க. ஆண்டவர் பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.